ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனான ஸ்மார்ட் அப்ளிகேஷனில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விபிஎக்ஸ் டேஷ்போர்டு அப்படிங்கிற புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதோட ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான தீம் கொடுத்து அந்த ஹோம் பேஜே நமக்கு ஒரு அதை பார்க்குறதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லாத மாதிரி நல்லா இல்லாத மாதிரி ஒரு தோட்டத்தை வந்து நமக்கு அது கொடுக்குது. நிறைய பேர் வந்து என்னோட கமெண்ட் செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க இந்த ஆப்ஷன் வந்து நல்லா இல்லை, அதாவது ஹோம் பேஜ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இருந்த பழைய இது பார்த்திங்கன்னா நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து நல்லா இருக்கும். இதில் நமக்கு புதுசாக இந்த அப்டேட் கொண்டு வந்திருந்தாலும் நமக்கு பழைய அந்த ஹோம் பேஜ் நம்ம யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எது தேவையோ அதை வச்சு நம்ம செட் பண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி மாற்றி நம்ம இப்போ இருக்க இந்த விபிஎக்ஸ் டேஷ்போர்டில் இருந்து சேஞ்ச் பண்ணி பழைய ஹோம் பேஜுக்கு மாற்றி எப்படி நம்ம இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போடுற இந்த மாதிரி பேங்கிங் அப்டேட்ஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இதை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இப்போது உங்களோட ஸ்மார்ட் அப்ளிகேஷனை லாகின் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டாப்பில் 2 டாட் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 டாட் வந்து விசிபிள் ஆகும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இதில் எந்த தீம் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த மாதிரி இருக்கும். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே பழைய அந்த தீமை வந்து செட் பண்ணுற மாதிரி தான். டிஃபால்ட் அப்படிங்கிறத கொடுத்து கீழே அப்ளை அப்படின்னு இருக்கும். அப்படிங்கிறத கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த விபிஎக்ஸ் டேஷ்போர்டில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பழைய டேஷ்போர்டு, அதாவது ஸ்மார்ட் அப்ளிகேஷன் வந்து லான்ச் ஆன டைமில் எந்த டேஷ்போர்ட் இருந்துச்சோ, நமக்கு எது ஈஸியாக பண்ணுற மாதிரி ஈஸியாக நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் இந்த மாதிரியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 2 டைப்பாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். விபிஎக்ஸ் டேஷ்போர்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பழைய மாடலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொண்டு வந்திருக்க அந்த விபிஎக்ஸ் டேஷ்போர்டில் ஒரு சில ஃபீச்சர்ஸை வந்து ஆட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விபிஎஸ்னால் என்ன, அந்த விபிஎக்ஸ் டேஷ்போர்டு அப்படிங்கிறதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் விபிஎக்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோஸில் அதை பற்றின ஃபுல் தெளிவான வீடியோ வந்து போடுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை சந்திக்கிறேன். தேங்க்யூ.